வணக்கம் மக்களை, மீண்டும் இன்னொரு காசிப்பி கோவா காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சலீமலி பேர்ட் சாங்சுரின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ட் சாங்சுரி தான் மக்களை கோவாவுக்கு வந்திருக்கேன். செம்மையாக இருக்குது, என்ட்ரன்ஸ் ஏரியாவே செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இந்த இடம் உள்ளே போய் பார்ப்போம், இந்த இடத்த நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க என்னோட காணொலிக்குள்ளே போகலாம்.
இது என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 100 ரூபாய் அடல்ட்டுக்கு. ஸோ எனக்கு லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ரீஜன் தான். இதோட பெஸ்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 9ன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாம் காமாக ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஈவினிங் வந்திருக்கேன், ஒரு 3:30 போல் ஆகவே வந்து டெய்லி நிறைய கூட்டம் இன்றைக்கி ஃபுல்லாக வந்திருக்கவே அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து பறந்து போயிட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங்னா நைட்டு வந்து கூட்டில் தங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் மார்னிங் வந்து அந்த பேர்ட்ஸை பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஒரு பேர்ட் லவர், பேர்ட் வாட்சிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஆளுங்க வந்து கோவா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம பெரிய பேர்ட் லவர் கிடையாது, ஆனால் நம்மளை சுற்றி இவ்வளோ அழகான இயற்கையாக இருக்கும்போது நம்மளுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஸோ இப்போ ஒரு பாத்வே மாதிரி போகுது, இது எந்த அளவுக்கு போகும் என்னன்ட்டு எதுவுமே ஐடியா இல்லை. ஐட்னரியில் இந்த இடத்த போட்டிருந்தேன் இல்லை போகணுன்ட்டு. ஸோ இந்த இடம் கிளம்பி வந்துட்டேன். டக்குன்னு பார்த்துட்டு கிளம்புவோம். மழை வர மாதிரி இருக்குது. நம்ம ரூமுக்கு வேறு ரிட்டன் திரும்பி நம்ம 5 வரைக்கும் போகணும். ஸோ நான் அதெல்லாம் ரூம் புக் பண்ணுறதுலாம் காசு கம்மியாக இருக்குன்ட்டு ஒரு சில தப்புலாம் பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம், இந்த இடம் போவோம், உள்ளே எப்படி இருக்குன்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வானம் பயங்கரமாக இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரி உரும்புது மக்களே. மழை வந்துடுமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி நனைஞ்சிக்கிட்டு தான் ரூம் போகணுமா என்னன்னு தெரியல. ஸோ இது ஒரு ட்ரையல் மாதிரி. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நம்ம சென்னையிலே வந்து தொல்காப்பியர் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் போயிருப்போம். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஒரு ட்ரையல் வாக் தான். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது கான்செப்ட்டு. தண்ணிலாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கவே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மேங்க்ரோவோட ரூட்ஸ்லாம் வந்து உங்களால் கிளியராக பார்க்க முடியுது. எவ்வளோ பெரிய லென்த்து எவ்வளோ தூரம்னு தெரியல இந்த ட்ரையல். நான் போயிட்டே இருக்கேன், வழியில் அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறேன், சேர்ந்தே பயணிப்போம். ஸோ இந்த சனிமலை காலனி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிற மக்களே. மழை வர மாதிரி இருக்கவே நான் டக்குன்னு கிளம்புறேன் இங்கேருந்து. ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த என்டையர் பிளேஸை வந்து சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிக்கும், வர்த்தாக இருக்கும். இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு அழகான இடத்துலேருந்து மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், ரீல்ஸ், போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வருது. நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.